கேட்டுக்க சார்லஸ், தலைவர் ஏங்கல்ஸ் ஒரு பழமொழி சொல்லியிருக்கார், உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். உங்க அப்பா விஷயத்துல தலைவர் பாலகிருஷ்ணன் உப்பை சாப்பிட்டிருந்தா கண்டிப்பா அந்த மந்திரி தப்பிக்கவே முடியாது தெய்வத்துக்கிட்ட இருந்து. வர்தா, லால் சலாம். லால் சலாம். தலைவரே, நான் வேணா டிராப் பண்ணிட்டேன். தோழரே, 11 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு, நான் அதுல போய்க்கிறேன். இந்த குடிகார மட்டும் நமக்கு போதாதுடா, அவங்க கும்பல்ல இருந்து இன்னொருத்தரும் நமக்கு தேவை. அவங்க கும்பல்ல இருந்துன்னு சொன்னா குன்னூர் காங்கேயம் குரூப் தவிர உப்பு தின்னவங்க வேற ஆள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு ஒரு லாட்ஜ். எனக்கு ஒரு லாட்ஜ். ஃபுல்லா குடிச்சிடாத, நான் கொஞ்சம் குடிச்சிட்டு தரேன். கழனி தண்ணி மாதிரி குடிக்கிறான்டா. அடிச்சுட்டு போய் தொலையா. ஓகே, அப்ப நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். அவங்க வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, வீடு வரை உறவு. வாயை திறந்து மாமனை கொன்னுடுவேன். மஞ்சா சொத்து நான் காலையிலே குடிச்சிட்டேனே. போன எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எம்எல்ஏ முழுசா பாக்குற பாக்கியம் கிடைச்சது. எம்எல்ஏ சார், உங்களுக்கு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன வீட்டுல கொண்டு விட்டுங்க ப்ளீஸ். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எது பிடிக்கும் சொல்லுங்க. ஊட்டியா, கொடைக்கானலா, சிம்லாவா? சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணுவோம். ஊட்டி குளிர் என்ன விட்டுங்க. சொல்றேன் நாய். ஊட்டியா, சிம்லாவா? சிம்லா சிம்லா. உசியமணி, வேலையை ஆரம்பி. தள்ளிவிடு. 3 இடத்துக்கு 3 கட்டி. இது உனக்கு பத்தாது. இவன் தோல் காண்டாம இருக்கும் தோல், அதனால கூலிங் ஆக ரொம்ப நேரமாகும். நீ வேற ஏதாவது ஒரு ஸ்பாட் சொல்லு. பாதி ஊட்டி பாதி சிம்லா. பத்தாது, அதெல்லாம் பத்தாது. லடாக் தான் உடம்புக்கு. ஐயோ, லடாக்கு கேட்ட குடாக்கு வந்தான். தள்ளிவிடு. சரி. என்ன தபையில வாசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சட்டசபை உறுப்பினர்? ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நாங்க கறந்துட்டோம். அண்ணா, இதை பாத்தீங்களா? இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்தோம். சத்தியமங்கலம் ஜோஸ். அந்த ஜோஸ்க்கு உனக்கும் அப்படி என்னடா கனெக்ஷன்? சும்மா ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு திரு முழிச்சு வளைஞ்சு நெளிஞ்சு குழையிறான். அது பாத்தீங்களா எப்படி முழிக்கிறான்னு? என்ன கோல் எடுத்தா குரங்கு தன்னால ஆடுது. இன்னொரு கட்டி தள்ளிட்டா. என்னடா நீயும் சாராய வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்றேன் நாய, ஏன்டா இப்படி வளர்ற? என்ன கொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். கொன்னாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இவனை சொல்ல வைக்கிற வழி எனக்கு தெரியும், கொஞ்சம் இருக்கு. மந்திரி சொன்ன மாதிரி சரக்கெல்லாம் ஏத்திட்டேன். இனி நீங்க தான் பணம் தரணும். பணத்தை வந்து கொடு. பேசினபடி மொத்த பணமும் அதுல இருக்கு. என்ன பாத்துக்கிறியா? வேண்டாம், மந்திரி சொன்னதாச்சே, நம்பிக்கை இருக்கு. ஏய், இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. அப்புறம் சார்லஸுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, நீங்க தான் அதை டீல் பண்ணிக்கணும். பொல்லாத சார்லஸ், போடாடே. போடா, நீங்க போங்க. போடா ஜானி, வந்துடுறேன். தம்பி, உடவுல போய் சரக்கு இறக்கணும்னு எனக்கு போன் பண்ணு, நான் டிஎஸ்பி அனுப்புறேன். சரிங்க. சண்டே நேரா போவேனா, ஆள் இல்லாத ரோட்ல போங்க. ஓகே, கிளம்புங்க. பார் பேபி, நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு சரக்கு கொடுத்த விஷயம் அந்த சார்லஸுக்கு தெரியக்கூடாது. டேய், நாங்க என்ன டிவி நியூஸ்ல அதை சொல்ல போறோம்? சும்மா சார்லஸ் பயந்துட்டு நீ வேட பேபி. வண்டி வந்துச்சு.
எப்படிதான் உங்களுக்கு இவ்வளவு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது? கொஞ்சம் வாய் மூடிட்டுட்டா நீ வண்டி எடு. ஜானி, என்னடா பயந்து ஓட்டிட்டு வர? இல்ல சார், நம்ம வண்டியை பின்னால ஏதோ ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, நேரா பார்த்து வண்டி ஓட்டுறா. சார்லஸ்டா, இப்போ என்ன செய்யறது? இறங்கி வாடா. வண்டி ஏறா, மரியாதையா வண்டி ஏறான்னு சொல்றல. ஐயோ, குன்னூர் சாண்டி என்ன கண்ணெல்லாம் காட்டி மிரட்டாதீங்க. வண்டி ஏறான்னு சொல்றல, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவோம். ஜெர்மன் தயாரிப்பு இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பயந்துட்டீங்களா? பாவம். உங்க அப்பாவும் இவங்க அண்ணனும் எனக்கு கொடுத்து அனுப்புன சன்மானம் தானே அந்த வண்டியில இருக்கு இல்ல? சொல்லுடா, நான் பணத்துக்கு பதிலா உங்க பணத்தை அனுப்பட்டுமா? சொல்லு. சும்மா துப்பாக்கி வைக்கும் போதே ஏண்டா உயிர் போன மாதிரி புலம்புறீங்க? தோட்டா இருக்கான்னு பார்த்தேன். அன்னைக்கு எங்க அப்பாவை பின்னால இருந்தாவது குத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இல்ல, இவங்க கோழைங்க, உதவாக்கறைங்க. சத்யா, இவங்களை வச்சு இப்போ மெசேஜ் அனுப்பிடு. லோடு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடுச்சு. அப்புறம் நாளைக்கு காலையில யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இவங்களை திருப்பி அனுப்பிடு. பி கேர்ஃபுல். சரி, வாடா. கூப்பிடு, உங்க அண்ணன் கூட போன போட்டு பேசு. பேசுறா. லோட சேஃபா கவுடன்ல செத்துட்டோம் சொல்லு. ஹலோ, நான் தான் சேர்த்துட்டோம். பண்ணிடு. இருக்கிற சரக்குலாம் இந்த லிஸ்ட்ல கரெக்டா இருக்கு சார். அதை தவிர வேற எதுவும் இல்ல சார். சார், ஸ்பிரிட் கிடைச்சதா? இல்ல சார், எதுவும் கிடைக்கல சார். ஃபூல்ஸ். எல்லா பாக்ஸையும் செக் பண்ணிட்டீங்களா? எதுவும் கிடைக்கல? இல்ல சார். அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சா? இந்த சைடு என்ன சோதனை போடல சார். சும்மா நிக்காம எடுத்து பாருங்களையா சார். ஜான், எல்லா வண்டியும் கரெக்டா செக் பண்ணி நோட் ரைஸ். பாத்தீங்களா? செவுத்துல எல்லாம் கூட கம்பி வச்சு குத்தி பார்த்தேன் சார். இனிமே இதுக்காக பூமியை தோண்டி பாதாளம் வரைக்கும் போனாலும் எந்த பொருளும் கிடைக்க போறது இல்ல.
இதெல்லாம் முட்டாள்தனமான வேலை. இல்ல சார், யாரோ உங்களை வேணும்னே முட்டாளாக்க செஞ்ச வேலைன்னு சொல்ல வந்தேன். சார்லஸ் வரதுக்குள்ள பார்க்கலான்னு பார்த்தா சார், நான் என்ன பண்ணணும்? தலைகீழ நில்லு. நிறைய சிரிப்பு. இல்ல சார், தலைகீழ நிற்கும் போது தொப்பியை போட்டுக்கிட்டு நிக்கணுமா இல்ல தொப்பியை கழட்டி வச்சுட்டு தலைகீழ நிக்கணுமா சார்? போய் ஸ்டூபிட் சார். கள்ள சாராயத்தை பிடிச்சி சார்லஸோட லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம்னு நினைச்சேன். மூக்கதான் உடச்சிக்கிட்டாரு. என்னாச்சு? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம் சார், அங்க எதுவுமே இல்லை சார். சார், அங்க இருக்க பாக்ஸ் செக் பண்ணிட்டோம், ஒண்ணும் இல்லை சார். சரி, எல்லாரும் கூட்டு போங்க சார். சும்மா ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டு போங்க எல்லாரையும். ஓகே சார். சீக்கிரம் வாயா. வா வா வா, வெளியே வா. ஒரு டீமை கூட்டு வா, சீக்கிரமா வா. அந்த பக்கம் இதா பாய்க்க. என்ன சார்? இங்க போன் இருக்கா? இருக்கு சார், அங்க இருக்கு. என்ன ஹுசேன், ஓகே தானே? சூப்பர். வர கேப்டன். ஓகே. ஆமா, அந்த டிஎஸ்பிங்க குடோன்ல இருக்கான். ஓ, ஹலோ, நான் ஜெயசிமா பேசுறேன். எங்க பேபி சரக்கலாம் எப்ப புறப்பட்டுச்சு? 20 பேரல்ல 200 மில்லி கூட கிடையாதுங்க. மானம் போனதான் மிச்சம். உங்க மானம் இனிமேதான் போக போகுது சார். கையடா ராஸ்கல், கையடாங்க. ஹலோ, என்ன எதிர்பார்க்கல? போட்டு விடுங்க. எம்எல்ஏ கை வச்சுட்டா கள்ளச்சாரை வைக்கிற நாயே. ஐயோ, நீங்களே திட்டினா எப்படி? மாதா பிதா குரு தெய்வம் புதுசா வர்ற போலீஸ்க்கு நீங்க தானே இந்த விஷயத்தை சொல்லி தர்றீங்க. என்னங்கிறது? நீ எதுக்காக இங்க வந்த? தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ரயில் நடக்கிறத பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. நீ வந்தது தப்பு. என்னங்க? நீ அவனுக்கு தெரிஞ்சு நடத்துற நாடகம் தானே இது, இல்லையா மேடம்? கேட்டுக்க மேடம், நான் என் ரிப்போர்ட்ல எல்லாத்தையும் எழுதிருவேன். நான் ரைடு பண்ண போற விஷயத்தை இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரைட கெடுத்துட்டீங்க. பத்திரிகையில நியூஸ் கொடுப்பேன். காதலை காப்பாத்துறதுக்காக சப் கலெக்டர் ஆடின காதல் விளையாட்டு. ஷட் அப், போய் வேலையை பாருமா. கள்ளச்சாராய் இருக்கு. இதெல்லாம் அவளை வச்சிருக்கேன். அவளை சொல்ல சொல்றா. இந்த கேசட்ல நீ இப்ப பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து வெளியே போய் உன் போலீஸ் புத்தியை காட்டின கொன்னுடுவேன். இல்ல சார்லஸ், இங்க நடந்து நான் மறந்துடுறேன். சாரி மேடம், இது ஜெயசிம்ம வாக்கு, என்ன நம்பு. ஹரிச்சந்திர வாக்கு. கேசட் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சார், இந்தாங்க உங்க தொப்பி. இதை எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா சிகரெட்டுக்காக லைட்டர் திருடுவீங்க. I'm sorry. Please, don't. சார், சப் கலெக்டர் வரா? அவனை பார்த்தாளா? இல்ல. நீ இங்க இருக்க வேண்டாம், உள்ள போயிட்டு. சரி. Yes, come in. Good morning, sir. கௌரி பார்வதி,
இப்பதான் சப் கலெக்டரா டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்க இல்ல? ஆமா சார். ஒரு அழகான கலெக்டரமா இந்திரலேகா சில வருஷத்துக்கு முன்னால ஆசிட் ஊத்தப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. உனக்கும் பண்ணணுமா? சார், நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்புனீங்கன்னு? ஏன் அவசரப்படுற? ஐ வில் கம் டு தி பாயிண்ட். கள்ளச்சாராய ரைடு விஷயமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் எனக்கு மேலிடத்து ரிப்போர்ட் வரல. அப்படி இருந்து எனக்கு தெரியும். நேத்து சட்டசபை முடிஞ்சதும் கட்சி மீட்டிங்ல நீதான் டாபிக். என்ன நான் கேட்கறதெல்லாம் சரிதானே? என்ன பேசாம நிக்கிற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஓஹோ, எந்த விஷயத்தையும் உங்களுக்கு நேரடியா சொன்னா தான் புரியும்னு நினைக்கிறேன். am I right? சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாவே சொல்லுங்க சார். I will understand. Stop it. Look, உனக்கு புரியலையா? நல்லா கேட்டுக்க. நடு ரோட்ல எவனோ ஒருத்தன் கத்தியால குத்தி செத்து போனானே, கள்ளச்சாராய வியாபாரி. அதான் அந்த எபினேசர். Sir, please mind your words. என்ன அவன் பேரு? ஓ, ஹீரோ. Come on. உன்னதான் கேக்குறேன். Captain Jacob Stephen Charles. கேப்டன், shut up. Now look. அவன மாதிரி பொறுக்கிங்களுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு இல்ல உன் பதவி. என்ன புரிஞ்சுதா? இனிமே அந்த சார்லஸோட ஏதாவது தொடர்பு இருக்கு தெரிஞ்சா உன்னை தொலைச்சிடுவேன், தீர்த்து கட்டிடுவேன். ஓ சப் கலெக்டர் இடத்தை உடைச்சிடுவேன். Stupid. Get out. Sir, please. என்ன வேணும்? நான் சொல்றதையும் கொஞ்சம் நீங்க கேட்கணும். வெளியில போன்னு சொன்ன புரியலையா? போறேன் சார். ஆனா நீங்க குற்றம் சொன்ன மாதிரி என் பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சார்லஸுக்கு நான் உதவி செய்ய நினைச்சாலும் அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அவரு ரொம்ப உயர்ந்தவர். வாய மூடிட்டு வெளியில போன்னு சொன்னல. இல்ல சார், இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும். ஒரு நிமிஷத்துல பதவியில இருந்து என்னை எடுத்துட முடியும்னு நீங்க மிரட்டினீங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன அந்த சாராய வியாபாரி சார்லஸுக்காக இதை விட எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் சரி எடுத்து குப்பை தொட்டில வீசிட்டு போயிடுவா சார் இந்த கௌரி பார்வதி. சோ உத்தியோகத்துல இருந்து எடுத்துருவேன்னு பயமுறுத்த முயற்சிக்காதீங்க. உங்களை மாதிரி ஒரு சீப் பொலிட்டிஷியனோட சில்லித்தனமான கோவத்தை பார்த்து பயந்து நடுங்கிறவ இல்ல சார் இந்த சப் கலெக்டர் கௌரி பார்வதி. Now please bear it in your mind and thank you for the patient hearing. சார், இப்ப என்ன செய்யறது? போடா சும்மா.